கோவை மாநகர காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் இணையவழி குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய விங் இதில் ஸ்மார்ட் கிரைம் போர்ட்டல் என்ற ஒரு கயோஸ்க் ஃபெசிலிட்டியை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். இது தொடுதிரை உள்ளடக்கிய ஒரு கயோஸ்க். இதில் சைபர் கிரைம் சம்பந்தமா வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை இதில் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் சைபர் கிரைம் சம்பந்தமாக என்னென்ன விழிப்புணர்வுகள் இருக்கின்றன, ஒரு புகாரை எப்படி பதிவு செய்வது, அதே போல சைபர் கிரைம் தொடர்பான மற்ற விஷயங்கள், ஒருத்தருடைய சிம் கார்டில் அவங்களுடைய நம்பரில் பல நம்பர் சிம் கார்டு ஏதாவது இருந்ததுன்னா கூட கண்டுபிடிக்கிற அவங்க பேரில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இருக்குது ஃபெசிலிட்டி இருக்குது. ஏதாவது சஸ்பெக்ட் இருந்தால் அவங்கள ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் ஃபிஷிங் லிங்க் செக் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறோம். நார்மலாக ஃபிஷிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இமெயில் வரும், இல்லைனா ஒரு லிங்க் வரும், செல்ஃபோன்லேயோ இல்லை நம்முடைய இமெயில் அட்ரஸ்லேயே வரும். அது உண்மையான ஜென்யூனான இமெயிலா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை காப்பி பண்ணி இந்த இதில் ஃபிஷிங் லிங்க் செக் அதில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இது மாதிரியான ஃபிஷிங் லிங்க் உள்ளது அப்படின்னா உடனே அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம ஒரு வரக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கு வரக்கூடிய இது மாதிரியான லிங்க் எல்லாம் ஜென்யூனான லிங்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே போல் ஸ்டோலன் மொபைல், அவங்களுடைய மொபைல் ஏதாவது திருட்டு போயிருந்ததுன்னா அதை இமீடியட்டாக லாக் பண்ணுறதுக்கும் இதில் ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே போல சஸ்பெக்ட் வெப்சைட் அண்ட் ஆப் செக், இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மொபைல் அப்ளிகேஷன் செயலிகள் வருகின்றன. இது எது ஜென்யூன் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வசதியும் இதில் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதில் ஏற்கனவே எந்தெந்த செயலிகள் இது மாதிரி சைபர் கிரைம் செய்யக்கூடிய செயலிகள் என்பதை கண்டறிந்து அரசு சார்பாக அதெல்லாம் பிளாக் பண்ணி அந்த லிஸ்ட் இருக்குது, பிளாக் லிஸ்ட். அந்த பிளாக் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப் இருந்தது அப்படின்னா இதுல போட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே போல சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங், ஒரு கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம்ல இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேஜ் அப்படிங்கறத உள்ள போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போகாமலே வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். அந்த அவங்களுடைய கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத இமீடியட்டா பார்த்துடலாம். அதே போல ஏற்கனவே நம்ம சைபர் கிரைம் விங்கில் அதிகமான ஒரு புகார்கள் வரக்கூடிய ஒரு சூழலில் அதை எவ்வளவு வேகமா அதை ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அது மூலமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமா புகார் கொடுத்த உடனே அந்த புகார் எந்த அதிகாரிக்கு போகுது, அவருக்கு நேரடியா அந்த சாஃப்ட்வேர் மூலமா போயிடும். அதனால பிசிக்கலா டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபைல்ஸ் சுத்தமா நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம். இது பேப்பர்லெஸ் ஆபீஸா மாத்துறதுக்காகவும் ஒரு முயற்சி. ஏன்னா சைபர் கிரைம்ங்கிறது இணையவழி தொடர்பான ஒரு விங் அப்படிங்கறதுனால இங்க பேப்பர் பயன்படுத்துறது குறைக்கிறதுக்காகவும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஏற்கனவே பண்ணிருக்கிறோம். ஸோ இது போக கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ்ல பொதுமக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக சிறப்பு திட்டங்கள் தொடர்பான ஒரு அந்த லிங்கும் கொடுத்திருக்கிறோம். பொதுமக்கள் அதையும் பார்த்து அவர்களுக்கு அதன் மூலமாக பயனடைந்து கொள்ளலாம். அதே போல வெஹிக்கிள் நம்பர் செக், வெஹிக்கிள் நம்பர் இப்போ ஏதாவது நம்பர் யாரோட பேர்ல இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணா கூட இந்த வசதி மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம்.